இப்ப தங்கச்சிக்கு ஏதாச்சும் இல்லாம இருக்கா? இப்ப ஸ்கூல் போறதுக்கு இப்ப பேக் ஷூ அதுகள் இல்லாம இருக்கா? இருக்கில்ல. எல்லாம் இருக்கா? ஓ. எப்படி கிடைச்சது? பள்ளியால. ஸ்கூலால தந்தவங்களா? சரி, இப்ப எதுவும் தேவையா இருக்கா உடனடியா? இல்ல. அதுதான் பாருங்களேன், இல்லையா? அப்ப ஒன்று இப்ப நான் போவே அப்ப சரி, ஓகேங்க. இப்ப அம்மாவோட பேசினோம். இப்ப அம்மா சொன்னாங்க வயசு பேய்த்து இனிமேல் கஷ்டப்பட இயலாதுன்னு சொன்னாங்க. இப்ப தங்கச்சிட்ட பேசுவோம். என்ன தங்கச்சி நீங்க இப்படி இருக்கிறீங்க? இப்ப அசம்பிளில நின்று பழகிட்டா அப்ப சேரு மாதிரி இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறதா அதே ஒரு இதுல இருக்கிறீங்களா? அப்படிலாம் நீங்க நினைக்க தேவையில்ல, ஒன்றும் நினைக்க தேவையில்ல. சரியா? இப்ப ஒரு அண்ணன் வந்திருக்கிறேன். இப்ப அம்மா சொன்னாங்க அம்மா இனிமேல் கஷ்டப்பட இயலாதாம். அப்படி நினைக்கிறீங்களா? அம்மா கஷ்டப்படுறது இப்ப வேலை செஞ்சுட்டு வந்தெல்லாம் கால் நோது எல்லாம் சொல்றவியா? பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல பிரம்படித்தீவு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்னா வளமை போலதான் ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறேன். ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாமண்டு தொலைபேசி மூலமா என்னிட்ட சொன்னாங்க. அதனால நேரடியா பார்க்க வந்திருக்கிறேன். இப்ப நாங்க ஒரு வந்த பாதை ரொம்பவே மோசமா இருந்தது. இப்ப நாங்க பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்றதானே, ஆனா இந்த பாதை ரொம்பவே மோசமா இருந்தது. இப்ப சொல்லப்போனா இப்ப நாங்க மட்டக்களப்பு மாவட்டத்துல இருந்து திருகோணமலை மாவட்டத்துக்கும் போயிருக்கோம். ஆனா இப்படி கஷ்டப்பட்டு வந்தது இல்லை. இப்ப நாங்க இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தோம். நாங்க இப்ப மட்டக்களப்புல சரியான வெயில் தெரியும். வந்த பாதைகளும் தார் ரோடு இருக்கும், இதுல கொங்கு ரோடு இருந்தது, கிருவல் ரோடு இருந்தது, மண் ரோடு இருந்தது. அப்படி எல்லா பாதைகளையும் கடந்துதான் வந்தனாங்க. இப்ப இந்த இடத்த வாரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப நாங்க ஒரு இடத்த போகும்போது உரியாக்கள்கிட்ட லொக்கேஷன் வாட்ஸ்அப் வசதி இருந்தா லொக்கேஷன் அனுப்புங்கன்னு கேட்பேன். இவங்கள்ட்ட அந்த போன் வசதி எல்லாம் இல்லை, அதனால லொக்கேஷன் அனுப்பல. ரொம்பவே கஷ்டப்பட்டு போன் மூலமா கேட்டு தான் வந்தனாங்க. இப்ப அவங்களுக்கு தெரியும் இப்ப பெரும்படித்தீவுக்கு வாங்க, இப்படி இந்த குறுக்கோடியால வாங்கண்டு அவங்களுக்கு தெரியும் இஞ்சிருக்கிறவங்களுக்கு. இப்ப எங்களுக்கு தெரியாதானே, எங்களுக்கு புது இடம். அப்ப நிறைய வீதிகள் எல்லாம் இருக்கக்குள்ள இதால வாரண்டெல்லாம் தெரியா. அப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தனாங்க. சொல்ல போனா இப்ப கிரான், இப்ப மட்டக்களப்பு கிரான் தெரியும் தானே, அந்த கிரான் சந்தில இருந்து எங்கால இடது பக்கத்துல ஒரு 15 கிலோமீட்டர் அப்படி தூரம் இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், 15 கிலோமீட்டரை விட கொஞ்சம் கூட தான் இருக்கும். ரொம்பவே கஷ்டம். இப்ப நாங்களும் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போதும் ரொம்பவே கஷ்டப்படுறோம். இப்ப பாருங்களேன், இப்ப பெரும்படித்தீவுக்கு வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம்? இவங்களுக்கு கட்டாயம் உதவி தேவைன்றதாலதான் எவ்வளவு பயணம் செய்து வந்திருக்கிறோம். இப்ப நாங்க இலகுவா ஒன்றும் எடுக்கல, இலகுவா ஒரு வீடியோ எடுக்கல. ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கும் போதும் இதுல நல்லா வரணும், அவங்களுக்கு உதவி கிடைக்கணும் என்ற நோக்கத்தோட நாங்க எடுப்போம். இப்ப நான் சில விஷயங்கள் நான் பேசுவேன் தானே. இப்ப சொல்ல போனா இப்ப சமூகத்தை பத்திலாம் நான் பேசுறேன். அது என்னன்னு சொன்னா அப்படி பேசுறேன்னு சொன்னா, இப்ப நேற்று ஒரு வீடியோ எடுத்தேன். நான் அந்த புல்லு பிடுங்க போற அம்மான்னு சொல்லி நான் ஒரு வீடியோ எடுத்தேன் தானே. இப்ப நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நிறைய உதவிகளும் வந்து கொண்டிருக்கு. அதுக்கு ரொம்பவே நன்றி. இப்ப என்ன ஒரு சமுதாயத்துல இப்படி நடக்குது, ஏன்னா இப்ப அதை தெரியப்படுத்துறதும் ஒரு நல்ல விஷயம் தானே. இப்ப அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அதுவும் பக்கத்து வீட்டு காதலிய கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப இப்படி நடக்குது என்று தெரியப்படுத்த தானே வேணும். அதுவும் ஒரு நோக்கம் தான், அந்த வீடியோட நோக்கமும் அப்படித்தான். ஏன்னு சொன்னா இப்ப தவறு செய்ய தயாராகிறவர்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும் தானே. இப்ப சொல்ல போனா ஒரு திருந்தறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் தானே. இப்ப எங்களோட வீடியோஸ் பார்த்து இப்ப தன்னை பிள்ளைகளும் இப்படி கஷ்டப்படுவாங்க. இப்ப ஒரு தகப்பன் யோசிக்கலாம் தானே. இப்ப ஒரு தகப்பன் யோசிக்கலாம், இப்ப நம்மளும் இப்ப விட்டுட்டு போனா நம்மளோட பிள்ளைகளும் இப்படித்தானே கஷ்டப்படும், இப்படித்தானே உதவிக்காக வீடியோ மூலமா கேட்பாங்க என்று யோசிக்கலாம் தானே. அதுவும் ஒரு காரணம் தான். இப்ப நான் பேசுறேன்னு சொன்னா இப்ப நான் சும்மா பேசல. இப்ப நிறைய பேரோட நான் பேசி இப்ப அவங்களோட அனுபவங்களை பெற்றுதான் நானும் பேசுறேன். இப்ப காலையில நான் போட்ட வீடியோ பார்த்து, அந்த புல்லு புடுங்குற அம்மாவோட வீடியோ பார்த்து ஒரு டீச்சர் நல்ல விதமா பேசினாங்க. இப்ப ஒரு டீச்சருக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும், அவ எவ்வளவு படிச்சிருப்பாவோ. என்ன பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொடுக்குற டீச்சர் அந்த வீடியோ பார்த்து ஒரு நல்ல விதமா சொல்றாங்கன்னு சொன்னா நான் என்ன அதுல ஒரு தவறும் இல்லை தானே அப்படி தெரியப்படுத்துறது. அதனால சப்போர்ட் பண்ணுங்க. நான் மெனக்கட்டு வீடியோஸ் எல்லாம் போடுறேன், அதனால உங்களோட ஆதரவு எனக்கு வேண்டும். இப்பயும் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். இப்ப கஷ்டப்பட்டு நான் சொல்றது நீங்க ஒருத்தரும் அது பிள்ளையா எடுக்கக்கூடா. ஏனண்டா நாங்க அப்படி ஒவ்வொரு வீடியோக்கும் அவ்வளவு எஃபெக்ட் போட்டு வீடியோ உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதுக்குரிய பலன் கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் சொல்றேனே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா
எவ்வளவு பேர் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, இப்ப நாங்க மட்டும் கஷ்டப்படுற மட்டும் இல்ல. ஓகே, இப்ப அந்த வீடியோல ஒரு கமெண்டும் வந்திருந்தது, கொஞ்சம் பேசையும் கற்றுக்கொள்ளுங்க தம்பி என்று. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி பேசுறது கூட பெரிய விஷயம். அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் தெரியும், இப்படி பேசுறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுதானே, இப்ப போக போகத்தான் எல்லாம் மாறும். அதனால ஓகே, நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். வெற்றி பெறுவோம், என்ன எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். இப்ப என்னண்டா, இப்ப இந்த சூழல் பாருங்க, இப்ப பிரம்படி தீவு அப்படிதான் சொன்னாங்க இந்த ஊர்ல, இந்த கிராமத்துல பேர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடிசை, 2 குடிசை, 3 குடிசை இருக்கு. இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குரிய ஒரு என்ன இடங்கள் தான், அந்த வீடுகள் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் வீடு. ஓகே, இப்ப நார்மலா வந்து அவங்க இருக்கிற இடத்த காட்டுறேன். ஓகே, பச்சை பாசல் இருக்கு, தண்ணி பிரச்சனை ஒன்றும் இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன, ஒரு பொருளாதார பிரச்சனைகள் கட்டாயமா வரும். ஏனண்டா இங்க இருந்து சிட்டிக்கு போகலையும் ரொம்ப தூரம், பாதைகளும் இல்லை. சொல்ல போனா அந்த பஸ்ஸுகளும் ஓடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி மோசமான ரோடு. ஒருவங்க வந்து தொழில் செய்ய போறண்டாலும் அதுக்குரிய வசதி வேணும் தானே. இப்ப விலங்கு தானே, போக்குவரத்து வசதின்றது தேவை. இப்ப நாங்க அதான் பாதை ரொம்ப மோசமா இருந்தது. ஓகே, ஏனம்மா சரியான கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் மோசம். ஓகே, இப்ப நான் உங்களோட சூழலை பாக்குறேன். என்னன்னு சொன்னா, இதுதான் உங்களோட குடும்பம் இருக்கிறது. இந்த ஒரு அளவுக்குள்ள உங்களோட பிள்ளைகள் எல்லாமே இருக்கிறாங்க. தொலைபேசி மூலமா சில விஷயங்கள் கேட்டு நான் ஓகே குயிக்கா முடிப்பேன். என்னன்னு சொன்னா போனும் ஹீட் ஆகும், அப்படி வெயிலா இருக்கு. வளைச்சி பேசிட்டா பாப்போமே. இப்ப அவங்களோட இடத்த பார்ப்போம். பக்கத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கு, அதை வாங்கட வீடு இல்ல. இது ஒரு மகள்ற வீடு, இது ஒரு மகள்ற வீடு. இதெல்லாம் அம்மா இருக்கிறாங்க. சரி, ஓகேங்க. இப்ப இந்த வீட்டுல இப்ப நம்ம பார்க்க வந்தவங்க இருக்கிறாங்க. அப்படி பின்னுக்கு பாருங்க, பின்னுக்கு அப்படி ஊர்கள் எல்லாமே இல்லை. இப்ப எல்லாவோட பனைமரங்கள் எல்லாம் காடு மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்ப உள்ள போயிட்டு நம்ம பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குண்டு. கரண்டு என்ன கொழிவு எடுத்துருக்கிறீங்களா மகள்ற வீட்டுல இருந்து? சரி, ஓகே. இது கிச்சன். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா மணல் தான். இப்போ இதுக்குலாம் நான் இருக்கிறீங்க. அப்போ உள்ள போயிட்டு காட்டுங்க. இப்போ நான் ஷூ போட்டுருக்கிறேன் காரணமா உள்ள போகலாம இருக்கு. இந்த வீடு பதிவு செஞ்சிருக்கீங்க ஏன்னா? ஓகே ஓகே. இப்போ கீழே ஃபுல்லா மண். இப்போ மழை பெஞ்ச தண்ணி எல்லாம் ஊருமா? தண்ணி நிக்கிறது அந்த இடத்துல? படங்கு அதுக்கெல்லாம் போடுத்து மேல வாயில போட்டு திரிக்குது. அப்படி வெள்ளம் கடுமையா தண்ணி வந்தா அந்த கட்டுறதுக்கு போனோம். அந்த கட்டடம் ஒன்று அங்க போறேன். சரி, ஓகே. இப்ப வீட்டை பாத்தீங்க தானே, ஒரு ஓலை குடிசை தான். இப்ப இந்த இடத்துல நிறைய ஓலை குடிசைகள் இருக்கு. இப்ப உங்களோட குடும்பத்துக்கு மட்டுமல்ல இல்ல, இப்ப இந்த கிராமத்துல நிறைய ஓலை குடிசைகள் எல்லாம் இருக்கு. இப்ப நாங்க வந்த சரி, இப்ப அம்மா எங்களை வர சொன்னாங்க. இப்ப அம்மாட்ட தொடர்ச்சியா பேசுவோமே, ஒரு இணலுக்குள்ள இருந்து பேசுவோம். என்ன சொன்னா வெயிலா இருக்கு சரியான. எப்படி இருக்கீங்க? சரியான கஷ்டம் தான். ஆமா ஆமா. இதுல எதுக்காக வந்தோம்னா, இப்ப ஸ்கூலுக்கு போற ஒரு தங்கச்சியும் இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். உங்களுக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். சரியா? ஓகே. அப்ப ஒரு இணலுக்கிட்ட இருந்து நம்ம பேசுவோம். சரி, ஓகேங்க. இப்ப நீங்க அம்மா இருக்கிற சூழலை பாத்தீங்க. என்ன குடிசை தான், குடிசை வீட்டுலாம் இருக்கிறாங்க. அவங்களோட பேர் என்னம்மா? எத்தனை வயது? 28. 28. 48. குழம்பித்து 48. ஓகே, 48 வயசு. இப்ப நாங்க பாக்குற முன்னுக்கும் எத்தனை இது கிச்சன் போல ஒரு சொல்ல போனா ஒரு 2 குடிசை இருக்கு. 2ம் உங்களோட தான். ஒரு மகள்றதும் உங்களோடதும். இப்ப காலங்காலமா இப்படி குடிசை வீட்டுல தானா? இப்ப நீங்க பிறந்து வளர்ந்ததும் குடிசை வீட்டுல தான். நீங்க திருமணம் செய்ததுக்கு பிறகு குடிசை வீட்டுல தான். இப்பயும் குடிசை வீட்டுல. இப்ப இந்த இடத்துல நிறைய குடிசை வீட்டுக்கு பாக்குறோம். இப்ப சொல்ல போனா இப்ப கைவிட்டுன்ற அளவுக்கு தான் கல்லு வீடுன்றது இருக்கு. மற்றது எல்லாமே குடிசை வீடுதான். இப்ப சொல்ல போனா இப்ப நாங்க இப்ப நிறைய தூரம் இருந்து வந்திருக்கிறோம். இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னா, இப்ப தங்கச்சியை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். இப்ப நாங்க இப்ப இந்த இடத்த பார்த்து நாங்க ஸ்கூல் இருக்கு அந்த இடத்துல. இப்ப இந்த ஊர்ல இல்ல. இந்த ஊர்ல பேர் என்ன? பிரம்படித்தீவு. ஓகே, பிரம்படித்தீவுல ஸ்கூல் இல்ல. இன்னொரு பக்கத்து ஊருக்கு தான், முருக்கந்தீவுக்கு தான் போகணும். அப்ப எப்படி போறாங்க தங்கச்சி? கால்நடையெல்லாம் போய் படிச்சுட்டு வந்து திரும்பி வந்து சாப்பிடுப்போ திரும்பி கிண்ணி அடிக்காத
வகுப்புக்கு போறோம், நடையெல்லாம் போறோம். நடையெல்லாம் போறவ. அப்ப சைக்கிள் என்றும் இல்ல, சைக்கிளும் இல்ல, ஒன்றும் இல்ல. இப்பம்மா என்னன்னு சொன்னா, இப்ப என்ன கேட்கிறேன்னா உங்கள்கிட்ட, இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 5. 5 பிள்ளைகள். அவங்கள எத்தனை பேர் ஆம்பளைகள்? 2 ஆம்பளையும் 3 பொம்பளையும். 2 ஆம்பளையும் 3 பொம்பளையும். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நான் சொல்லணும்னா, இப்ப நாங்க நிறைய பேரோட பேசுறோம். நாங்க அப்ப ஒவ்வொருடையும் பேசக்குள்ள அவங்களோட இயல்பு வேற மாதிரி இருக்கு. இப்ப நாங்க வந்து உங்களோட பேசுறோம், அப்ப நீங்க ஒரு பதட்டம், இப்ப நீங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னா நீங்க அதெல்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்ல. இப்ப ஒரு தம்பி வந்திருக்கிறான், இப்ப தம்பி வந்து ஒரு கஷ்ட நிலையை உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படி நினைச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க ஒரு பதட்டமா பாருங்க முடியும் அடைஞ்சு இப்ப கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல தேவையில்ல. ஒரு ஒரு என்ன ஒரு கூட பிறந்த சகோதரமாய் பாருங்களேன், சரியா? அப்படி பார்த்து நான் இப்ப கேட்கிறேன், இப்ப கண்ணாடிக்கு பிறகு நான் பாறேன். சொல்ல போனா ஒரு வெளியூர்ல வந்து பார்த்து தொடர்பு இல்லாம இருந்து இப்ப வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். வந்து இப்ப கேட்கிறேன் எப்படி இருக்கீங்கன்னு. அப்ப நீங்க சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி, சரிதானே? ஏனண்டா கட்டாயமா உங்களுக்கு அந்த இன்டர்நெட் வசதின்றது இங்க இல்ல. நிறைய பேருக்கு அந்த போன் வசதி இருந்ததா? இப்ப யாரு வீடியோ பார்த்த? அவங்களோட புள்ள பார்த்தது. ஆனா புள்ள பார்த்த அவைக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாதானே எப்படி என்று தெரியாதானே. அதான் நான் கேட்கிறேன். அத வந்து நீங்க வீடியோ ஓடுதுன்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. ஒரு அதான் சொன்ன மாதிரி பேசுங்க. அப்ப 5 பேர், 5 பேர்ல 2 ஆம்பளைல அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க கூலி வேலைக்கு தான் போறாங்க. கூலி வேலைக்கு போறாங்க. வயல் வேலை, அவங்களும் வயல் வேலை. சரி. அப்ப அதுல எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? 3 பொம்பளை பிள்ளைகள். அவங்க எல்லாம் ஓகேவா? அவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடந்துட்டா? அவங்க 2 பேருக்கும் நடந்தது. 2 பேருக்கும் நடந்தது. இந்த தங்கச்சி தான் இருக்கிறாங்க. தங்கச்சிக்கு எத்தனை வயது? 13 வயது. 13 வயது. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப ஸ்கூலுக்கு போறது ரொம்ப தூரமா. இப்ப இந்த ஊர்ல இல்ல, பக்கத்து ஊருக்கு தான் போகணும். சைக்கிளும் இல்லையா? அப்ப கணவர் இல்லைன்னு சொன்னீங்க. கணவர் இல்ல, அது என்ன ஆச்சு? கணவர் என்ன இறந்துட்டாரா இல்ல விட்டுட்டு போயிட்டாரா? விட்டுட்டு போயிட்டாரு. எத்தனை வருஷம் விட்டுட்டு போய்? 7 மாதத்துல புள்ளோட 7 மாதத்துல விட்டு போட்டு போனாரு. கடைசி பிள்ளடா? 7 மாதத்துல விட்டுட்டு போயிட்டாரு. இது வரைக்கும் வந்தது இல்லையா? இல்ல. இப்ப அப்பா இல்லாம வளர்த்திருக்கிறீங்க. அப்ப எல்லாரையும் அப்பா இல்லாம தான் வளர்த்து. அவங்களும் தான் பெருசாக நான் தான் பார்த்தேன் அவங்களையும். அப்ப 2 திருமணம் உங்களுக்கு? அப்ப முதல் திருமணம் அவர் இறந்துட்டாரு. எப்படி இருந்தாரு? பூச்சி ஊத்தி பாம்பு கடிச்சு. ஓகே, பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு. அதுக்கு பிறகு திருமணம் செய்திருக்கீங்க நீங்க. அதன் மூலமா பிறந்த குழந்தைதான் இது. அப்ப அவரு விட்டுட்டு போயிட்டாரு. எந்த வித தொடர்பும் இல்ல. ஓகே. இப்ப எல்லா இடங்களையும் நடக்கிறது தானே அப்படி. அப்ப அதே என்னால கைத்தப்படும் இந்த பள்ளி செலவுகள் செய்ய இயலாதுன்றதுக்காக நான் பார்த்தோம். இந்த வீடியோல இப்படி செய்யறாங்க நிறைய உதவி. அதனால அவனும் ஒரு காய்ச்சி பார்ப்போம். கஷ்டமா இருக்கு. கைத்தமா இருக்கு. இனி எனக்கு இந்த வேலையா அங்கு பள்ளி செலவு காலத்துனால அவருக்கு சைக்கிள் இல்ல, தூரம் போற வாரவுக்கு சைக்கிள் இல்ல. அப்ப இப்படி ஒரு உதவி ஒன்று கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்ப்போம். இப்ப நீங்க தொலைபேசி மூலமா சொல்லும் போது கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னீங்க. இப்ப 2வது திருமணம் எல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். சரி, ஓகே. அது பாப்போம். இப்ப என்னண்டா, இப்ப என்ன வேலைகள் நீங்க செய்வீங்க? என்னடா இந்த இடத்துல வந்து இப்ப தொழில் செய்யக்கூடிய மாதிரி என்ன வேலைகள் நீங்க செய்தீங்க? நான் போறேன் பாண்டி பக்கம் தான் போறேன். தொழிலுக்கும் இன்னொரு ஊருக்கு தான் போறேன். அப்ப இந்த ஊர்ல ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன வேலை செய்யற? வரம்பு இருக்கிறேன் நான். வரம்பு இந்த வயலுக்குள்ள ஓடிச்சு புல் எடுத்து பத்த வைக்கிறேன். இப்ப நெல் அறிய போன நெல்லுகளை கட்டி தூக்கி கொடுத்தா அது நெல் அறியறதுக்கு நிக்கிறேன். எல்லா பல வேலையும் வேலைகள், வயல் வேலை, நெல்லு கட்ட நெல்லு கட்டுறேன். இப்ப ஒரு தொழிலும் இல்ல. இனி 9ஆம் 10ஆம் தான் தொழில். இனிமே 10ஆம் தான் தொழில். இப்ப எங்க பிள்ளைகள சாரண்டா சாப்பிடுத்துனாங்க அப்படியே வைக்கலாம். அப்ப தொழில் அதான் பார்த்தாலே தெரியுது. இப்ப ஒரு இடத்தை பார்த்தாலே தெரியுது. நான் இப்ப ஒரு கிராமம், இப்ப இதுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. இப்ப நாங்க ஃபுல்லா பார்க்கல. ஆனா இப்ப குறிப்பிட்டு எண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த கல்லு வீடுகளும் இருக்கு. இப்ப அதே அரசாங்கத்தெல்லாம் கொடுத்திருப்பாங்களா, நிறுவனத்துல கொடுத்திருப்பாங்களா? அரசாங்கத்தான் கட்டிக்க வீடெல்லாம் அரசாங்கத்தெல்லாம் வந்து அதெல்லாம் குறையில கிடக்கு. உங்களோட மகளுக்கும் கிடைச்சிருக்கு. அதுல குறையில கிடக்கு. அப்ப இன்னொரு மகளுக்கு கிடைக்கலையா? இல்ல, இவருக்கு மூத்தவ கிடைக்கல. சரி அம்மா.
இப்ப அதுதான் நம்ம இப்ப உங்களுக்கு இப்ப என்ன தேவை? இப்ப ஒரு மனசுல ஏதாச்சும் இப்ப நான் வந்திருக்கேன் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப கவலைகள் இருக்கு, அப்ப யாரு நினைச்சு உங்களுக்கு கவலை? ஒரு காலம் இல்ல, நான் நினைச்சதுதான் சைக்கிள் ஒண்ணு விற்கும் எனக்கு. அப்ப அம்மாவுக்கு கவலைகள் இல்லையா? இல்ல கவலை இல்ல. என்னன்னு சொன்னா இப்ப கணவன் இல்லாம தானே இருக்கிறீங்க. எத்தனை வருஷமா கணவன் இல்லாம இருக்கிறீங்க? ஆமா, அம்மாவுக்கு கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் பிரச்சனை போல. ஆனா நிறைய நாள் இப்பதான் வருஷமா அதான் நிறைய வருஷங்கள். எத்தனை இப்ப உங்களுக்கு எப்படி என்ன சொல்ல தெரியாம இருக்கு எத்தனை வருஷம்? ஆனா கணவன் இல்லாம உங்களோட பிள்ளைகளை வளர்த்துதான், பிள்ளைய வளர்த்ததுதான். ஓ, நிறைய எத்தனை குறிப்பிட்டு சொல்ல இல்லாம இருக்கு எத்தனை வருஷம்? ஒரு 20 வருஷம். சரி, ஓகே. அப்ப 20 வருஷமா வளர்த்துருக்கீங்கன்னு வைங்களேன். அப்ப எப்படியான கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சீங்க? இப்ப ஏன்னா வெயிலுக்குள்ள போய் வேலை செய்யறப்ப ஆம்பளையோட போலாம் வேலை செஞ்சிருப்பீங்க. ஏன்னா இப்ப வயல் வேலைண்டா எல்லாம் அப்படி எல்லாம் இருக்குதானே. அப்ப அது சொல்ல போறீங்களா? அப்ப கஷ்டம் இல்ல, அது பழகிது. பழகிதா? இனிமே கஷ்டப்படையல. எத்தனை வயசு சொன்னீங்க? 48. அப்ப இனிமேல் கஷ்டப்படையல. வீடு இல்ல தானே. இப்ப நீங்க பிறந்ததும் கூட ஒரு குடிசையில தான், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் குடிசையில தான். அந்த வாழ்க்கைன்றது மாறல. மாறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் இல்லை, நாம கஷ்டப்பட்டு உழைச்சி இப்படித்தான் கொண்டு தேடையில அப்படின்னு தான் யோசிக்கிறேன். நாம மட்டும் உழைச்சி என்ன மாமிச்சம் பிடிச்சி ஒரு வீடு வாச கட்டுறேன் யோசனை. இப்ப நீங்க இருக்கிற இடமும் அப்படித்தானே. இப்ப வேலைக்கு போறண்டாலும் இப்ப தொழில் செய்யறண்டா என்ன வேற ஒரு தொழில் ஒண்ணும் இல்லை, வயல் தொழில் தான் இருக்கு. அப்ப வேற ஒண்ணும் செய்யல. அப்படி இப்ப கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, சரியான கஷ்டம். யாரும் படாத கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அந்த கஷ்டத்தை சொல்லுங்களேன் பாப்போம், இப்படியான கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க. அதான் இதுதான் வேலைக்கு போறதும் வர்றதும், அது தங்கச்சி எங்களை வளர்த்ததுதான். படிக்க வச்சிருக்கீங்களா பிள்ளைல? கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்காங்க. அவங்க அவங்கட இந்த கையெழுத்த அப்படி வளர்த்தாங்க, வேற பெருசா படிச்சு என்னாலே இல்லாது. அப்படி. இப்ப இனிமே அவைக்குதான் உதவி தான் உதவி. அம்மாக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா? இல்ல, ஒன்றும் இல்லை. வருத்தங்கள் ஒண்ணும் இல்லை. சரி, இப்ப உங்கள்கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு தங்கச்சிட்ட பேசுவோம், சரியா? இப்ப நீங்க சொன்னீங்க இனிமேல் கஷ்டப்பட முடியாதுன்னு சொன்னீங்க. அதுக்கான காரணம் கஷ்டப்பட முடியாதுன்னா இப்ப என்ன? அதுக்கு இவ்வளவு நாளும் இப்ப கஷ்டப்பட்டுதான் இருந்த நீங்க, இப்ப திடீர்னு ஸ்டாப் பண்றதுக்கு கஷ்டப்பட்ட காரணம் உலகம் நமக்கு கஷ்டப்பட்டோம். வயது போக உடம்புல பிள்ளை இல்லாம அதான் கேட்கணும். வருத்தங்கள் எதுவுமே இருக்காப்ப சொல்ல போனா இப்ப இந்த வெயில் இப்ப எங்களுக்கே இப்ப இந்த வெயிலுக்குள்ள வாரதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க அந்த வேலைக்குள்ள இருந்து இப்ப ஒரு இடத்துல இருந்து தானே வேலை செய்யணும். இப்ப என்ன வரம்பு வெட்டுறேன்னு சொன்னா இப்ப உச்சி வெயில வேலை செய்யணும். அப்ப ஒரு வயது இருக்கும் போது கஷ்டப்பட்ட நீங்க, வயது போக அது கஷ்டமா இருக்கு, வேலை செய்யறது கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க எவ்வளவு சம்பளம் எடுத்தீங்க இப்ப அந்த டைம்ல? இப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா எவ்வளவு ஒரு நாளைக்கு வரும்? ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். 2000 ரூபாய் வரும். எத்தனை மணி? அந்த காலையில போனா பின்னரும் பாரு 8 மணிக்கு போனா இந்த பொழுது 5 மணி தான், 5:30 விடுவாங்க. நடந்து போய் நடந்து வாரு. நீங்க மட்டும்தானா இல்ல நிறைய பேர் ஆட்கள் போவாங்க கூட சேர்ந்து போவாங்க? அதான் இப்ப இந்த இடத்துல தொழில் செய்யறதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணும் இல்ல. இப்ப ஏன்னா இப்ப சொல்லப்போனா வயல் வேலை தான், என்னதான் இருந்தாலும் இந்த வெயிலுக்குள்ள வேலை செய்யணும்ன்ற மாதிரி. அதான் இப்ப நீங்க மட்டும் வேலை செய்யல வெயிலுக்குள்ள, எல்லாரும் வெயிலுக்குள்ளதான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. ஆனா என்னண்டா இப்ப நாங்களும் கூட வெயிலுக்குள்ளானே. இப்ப அதான், ஆனா இந்த வயது போய்த்து இனிமேல இப்படி இந்த தங்கச்சிக்கு எத்தனை வயசு சொன்னீங்க? 14 வயசு. இனிமேலோட படிப்பை பார்க்கணும்ன்றதுக்காக தான் இப்ப எங்களை வருத்தீங்க. அதான் காரணம். என்ன? சரி, இப்ப தங்கச்சியோட பேசுவோம், சரியா? சரி, ஓகேங்க. இப்ப அம்மாவோட பேசினா இப்ப அம்மா சொன்னாங்க வயசு போய்த்து இனிமேல் கஷ்டப்பட இயலாதுன்னு சொன்னாங்க. இப்ப தங்கச்சிட்ட பேசுவோம். என்ன தங்கச்சி நீங்க இப்படி இருக்கிறீங்க? இப்ப அசம்பிளில நின்று பழகிட்டா இப்ப சேரு மாதிரி இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறதா அதே ஒரு இதுல இருக்கிறீங்களா? அப்படிலாம் நீங்க நினைக்க தேவையில்ல, ஒன்றும் நினைக்க தேவையில்ல, சரியா? இப்ப ஒரு அண்ணன் வந்திருக்கிறேன். இப்ப அண்ணன் இப்ப உங்கள்கிட்ட இருக்கிறத நான் கேட்க போறேன். இப்ப என்ன கஷ்டம் இப்ப உங்களோட மனசார நீங்க சொல்லணும், சரி? உங்கள இருந்து நான் சில விஷயங்கள் எடுக்கணும் உங்களோட உள்ள இருந்து, சரியா? இப்ப அம்மா சொன்னாங்க அம்மா இனிமேல் கஷ்டப்பட இயலாதாம், அப்படி நினைக்கிறீங்களா? அம்மா கஷ்டப்படுறது இப்ப வேலை செஞ்சுட்டு வந்தெல்லாம் கால் நோது எல்லாம் சொல்றவியா?
பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன யோசிக்கீங்க? சரி, அப்பா இல்ல, அப்பா பார்த்துருக்கீங்களா? அப்பா பார்க்கல. 7 மாசத்துல விட்டுட்டு போன வராம். அதுக்கு பிறகு நீங்க வளர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்த்ததே இல்லையா? அப்பாவை தெரியாது. சரி, நீங்க ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? ஒரு அண்ணன் வந்திருக்கிறேன், உங்களை தேடி வந்திருக்கிறேன். அப்ப என்ன வீடியோஸ் பார்த்தீங்களா? இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க? அக்கா காட்டினதா? ஓகே. இப்ப நீங்க தான் சொல்லணும். இப்ப என்ன அழுக வருதா? சொல்லுங்களேன். இப்ப அம்மா கஷ்டப்பட்டிருக்காங்க, இனிமேல் கஷ்டப்பட இயலாதான் வைக்கு. சொல்லுங்களேன் அதை பத்தி. என்ன சொல்ல போறீங்க இப்ப? அப்ப அண்ணன் வருவாரு, இப்ப அண்ணன் கட்டாயமா இதை சொல்லணும்னு எதுவும் நினைக்கலையா நீங்க? தெரியுதானே, இப்ப நான் நேற்று சொன்னேன் நான் இன்றைக்கு வருவேன். அப்ப நீங்க யோசிக்கலையா? இப்ப அண்ணன் வந்ததுக்கு பிறகு நான் கட்டாயமா இதை சொல்லணும் அல்லது இதை கேட்கணும், இந்த உதவி எனக்கு செய்தாங்கன்னு கேட்கணும் எல்லாம் யோசிக்கலையா? இப்ப நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது நான் கேட்காமலே அவங்களே சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்ப நீங்க தான் சொல்லணும். இப்ப அண்ணன் வளமையா எல்லாரோடையும் பேசுற மாதிரி தான் பேசிட்டு கேள்விகளை கேட்பேன். அப்ப நீங்க தானே சொல்லணும். எங்களுக்கு வீடு இல்ல, தூரத்துல பள்ளிக்கு போகணும், தூரத்துக்கு போகணும். கஷ்டமா நடந்து போறது? தனியா நடந்து போற இல்ல ஆக்களோட போற? அப்ப வீடு இல்ல, சைக்கிளும் இல்ல. அப்ப நல்லா படிப்பீங்களா? எத்தனை மேல வருவீங்க? எத்தனை பேர் வகுப்புல எத்தனை மேல வருவீங்க? 14 பேர்ல 3ஆம். ஸ்டேஜ்ல எல்லாம் ரிப்போர்ட் வாங்குறதா? உண்மையாவா? அவ நல்லா படிக்கிறாள் தான். அப்பயே ஒரு இதா இருக்கணும். இப்ப அண்ணனுக்குள்ள படாச்சுன்னு சொல்லணும். ஒரு திறமையான ஆளா தானே இருக்கிறீங்க. 3ஆம் ஆள் வராங்க, மார்க்ஸ் எல்லாம் எப்படி எடுப்பீங்க? கணியத்துல எத்தனை எடுப்பீங்க? கணியத்துல 83. 83? நாங்கெல்லாம் 30 அடுத்து. அதுதான் பரவாயில்ல. கிளாஸுக்கெல்லாம் போறல? கிளாஸுக்கு போறதா? எங்க போற நீங்க? துறைக்கங்கால. இன்னொன்று என்ன சொல்லணும்டா, இப்ப ஒரு ஊரை கடந்து போகணும்டா அந்த துறொன்றைக்கு தோணியால போகணும். இப்ப நாங்க போகும்போது அதெல்லாம் போக போறோம். வரக்குள்ள இப்படி சுத்தி வந்து நாங்க போகும்போது இந்த துறையெல்லாம் போகணுமா. அப்ப அதுல டெய்லி அதெல்லாம் பயணம் துறையில தோணியில அதுக்கு காசு கொடுக்கறதா? இல்ல. சரி, இப்ப சொல்லுங்களேன். வந்ததுக்கு தான் அவ்வளோத்தையும் முடிச்சுக்கொள்ளும். அப்ப வேற எதுவும் சொல்ல போறீங்களா? இப்ப நீங்க பேசினா தானே நான் அதுக்கு பிறகு எனக்கு தோன்றதை நான் பேசலாம். சொல்லுங்கல்ல. இப்ப அப்பா இல்ல அம்மா கஷ்டப்படுறாங்க, அதை பத்தி தான் சொல்ல போறீங்களா? இப்ப நாங்க வாரண்டே ஸ்கூலுக்கு போகணும்னு நீங்க. இப்ப நான் தான் சொன்னேன், நான் இப்ப ஒரு நாள் தானே நில்லுங்க, ஸ்கூலுக்கு போகாம நில்லுங்கன்னு சொன்னேன் நான். அப்ப நின்றுக்கிறீங்க. அப்ப இது ஒன்றும் தோணலையா? அப்ப அண்ணன் வர போறாரு, கட்டாயமா இதை கேட்கணும் இப்ப என்ற மாதிரி கேட்கணும், சொல்லணும். அது ரெண்டு தான். வீடும் எங்களுக்கு சைக்கிளும் வேணும், அது மட்டும் தானே. அல்ல அது மட்டும் சும்மா நார்மலா சொல்லக்கூடாதானே. இப்ப அம்மா கஷ்டப்படுறாங்க, இப்ப அம்மாவை நான் நல்லா பார்க்கணும். இப்ப இன்னொன்று சொன்னா, இப்ப நான் ஒரு என்ன நல்லா படிச்சு என்ன ஆக போறீங்கன்னு எல்லாம் இருக்குதானே. என்ன ஆக போறீங்க? டாக்டர் ஆக போறீங்களா? அப்ப பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் கட்டலாம். சயின்ஸ்ல எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? 41. தமிழ்ல எல்லாம் 64. அப்ப அதான் கெட்டிக்கார பிள்ளை தான். அப்ப நல்ல மார்க்ஸா எடுக்கிறீங்க. ஆனா அந்த பேசுறீங்க இல்ல, ஏன் பயந்து போய் நிக்கீங்க? அதான் ஏன் பயப்படுறீங்க? நான் எப்படி நிக்கின்று பாருங்க. நீங்க அடென்ஷன்ல இல்லைங்க, நான் வந்து சாஞ்சி இந்த கையை போட்டு நிக்கிறேன். பேசுற இல்லையா? சரி, அப்ப இதுதானே கேக்குறீங்க? சரி, இப்ப நீங்க பேசாததுக்கு நாங்க ஒண்ணும் செய்யல, சரியானு. இப்ப நாங்க வளமையா எல்லார்ட்ட என்ன கேட்போமோ அதை தானே கேட்கிற. இப்ப நீங்க நீங்க பயப்படுறீங்க. ஏன் பயப்படுற? அப்படி பயப்படக்கூடா. சரி, ஓகேங்க. இப்ப
ஏன்னா இப்ப தங்கச்சி பேசினா தான் அவட்ட இருந்து என்ன இருக்குன்னு நாங்க பாக்கலாம். ஓ பேசாம இருந்தா நாங்க என்ன செய்ய முடியும்? எனக்கு தேவைப்பட்டதை கேட்கணும். அதுக்குரியது நமக்கு செய்வாங்க. அதான் இப்ப வீடு இல்ல, இப்ப வீடு இப்ப ஒரு கல்லு வீட்டுல இருக்கணும்னு ஆசையா? ஓ அப்ப பக்கத்துல கூட ஒரு வீடு ஒன்று கல்லு வீடு பாக்க. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அந்த ஓலை குடிசையில நிக்கிறீங்க, ஒழுகும் தானே கட்டாயமா? ஒழுகும் ஒழுகுறது மேல சென்ட் வாங்கி இந்த போட்டுட்டீங்க, அதுக்கு ஒழுகுறான். ஒழுக்குக்குள்ள கிடக்குறான். மழைஞ்சு விட மேல படுக்கிறான் அனுப்பிருந்து தோட்டம். அப்படிதான் நானும் அம்மாவும் பிள்ளைங்க தான் கிடக்குறேன். உங்களோட அம்மா உங்களோட அப்பா? அப்பா மோசம் போயிட்டாரு. அப்பா மோசம் போயிட்டாரு. எனக்கு நான் கிடக்குறேன் பிள்ளை எல்லாம் நான் தமிழக வச்சுதான் வளர்த்துதுன்னு தான் இருந்தது. இப்ப அவ அலையல, அவ அலையல. அதான் போல வீட்லயே கிடக்குறான். சரி சரி இப்ப ஒரு சைக்கிள் ஒன்று வேணும் என்ன? அதே என்ன பயப்படுற? பயப்படக்கூடாது சரிதானே? இப்ப நீங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போடுறீங்க. இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இப்ப படிக்கும் போது இப்ப சேர்மாரெல்லாம் படிப்புக்குள்ள இப்படியா இருக்கிற? அப்படி இல்ல தானே? இப்ப சிரிச்சு காய்ச்சி சேர்மாரோட ஃப்ரெண்ட்லியா இருந்துதான் இப்ப நீங்க பாடத்தை கற்றுக்கொள்வீங்க. அப்ப நானும் அதே போல நினைச்சு கொள்ளுங்களேன். இப்ப நானும் வந்து ஒரு புதாலன்னு பார்க்காம என்னென்ன இப்படி இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா, வந்த உடனே நீங்க பேசவே இல்லையே. நாங்க சில இடங்களுக்கு போகும்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படியே சிரிப்பாங்க, அப்படி அப்படியே கதைப்பாங்க. இப்ப நீங்க வந்து இப்படிதான் இப்படி கையை கடித்து நின்றீங்க. எவ்வளவு நாங்க எவ்வளவு கதையில இருந்தாங்க, கையை கடித்து இருந்தா அப்படி அசம்பிளில நிக்கிற மாதிரி. அப்படிலாம் இருக்கக்கூடா ஏன்னா இப்ப நிறைய இடங்கள்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப சொல்ல போனா இப்ப அன்னைக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. இப்ப எங்கட பைக்கு பழுதா போயிட்டு ஒரு அண்ணன்கிட்ட போயிட்டு கராச்சியில போயிட்டு கேட்டுனாங்க, இந்த பைக்குக்கு ஸ்டார்ட் வருது இல்ல, அப்ப செஞ்சுதாங்கண்டு. இப்ப அந்த அண்ணன் சொன்னாரு, இல்ல தம்பி இங்க பார்ட்ஸ் இல்ல அந்த பைக்கிட, நீங்க ஜமகா கம்பெனிக்கு தான் போகணும்னு சொன்னாரு. அப்ப நாங்க பக்கத்து கடைக்கு போயிட்டு வந்து அந்த வரக்குள்ள ஒரு அண்ணன் இருந்தாரு. இப்ப அந்த அண்ணன் நாங்க ஒன்று விஷயம் கேட்கலாட்டி நாங்க ஒரு 3 கிலோமீட்டர் பைக்கு தள்ளிட்டு போயிருக்கணும். அப்ப அந்த இடத்துல நான் கேட்டேன், இன்னொரு ஆள்கிட்டையும் கேட்டேன். இப்ப அவர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டாச்சு, இன்னொரு ஆள்கிட்ட கேட்டேன், அண்ணன் இந்த பைக்கு செய்யலாமாண்டு. அப்ப அந்த அண்ணன் சொன்னாரு செய்யலாமேன்னு சொன்னாரு. அப்ப அந்த அண்ணன் என்ன செஞ்சாரு, அவர் வேலை செய்யற ஒரு மாச்சல்ல அவர் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு எங்கள்கிட்ட. அப்ப நான் அந்த இடத்துல இன்னொரு அண்ணன்கிட்ட கேட்கலாட்டி நாங்க எங்களுக்கு தான் இப்ப கடும் இதா இருந்திருக்கும். 3 கிலோமீட்டர் பைக் உருட்டிட்டு போயிருக்கணும். அதான் பேசாம இருந்திருக்க. இப்ப இதுதானே இப்ப அதான் இப்ப அதான் கேட்கணும். அத விலங்கு தானே இப்ப வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாக்களும் விளங்கணும். இப்ப அதான் கேட்கணும். அதே மாதிரி நான் வந்திருக்கிறேன். இப்ப நான் வந்திருக்கிறேன், நீங்க எப்படியாச்சும் என்னோட உதவிக்கு வாங்க தானே பாக்கணும். பேசாம இருக்க கூடாதானே? இப்ப நான் அவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அதே மாதிரி தான் அதான் வாய்ப்புகளை நம்ம தான் ஏற்படுத்தணும். கேட்டாதான் நமக்கு எது ஒரு உதவி கிடைக்கும். கேட்கறாக்கிட்ட கேட்டு நான் பேசினாதான் நமக்கு எது ஒரு உதவி. பேசாம இருந்தா நமக்கு ஒண்ணும் கிடையாது. பேசாம இருந்தா அப்படித்தான். இப்ப தங்கச்சி நோமலா சொல்லிட்டாங்க வீடு சைக்கிள். இப்ப எதனால அது கேட்கறாங்கன்றது ஒரு காரணத்தையும் சொல்லத்தானே வேணும். அதான் உள்ள இருந்து வரணும் தங்கச்சி. சரியா? தங்கச்சி 14 வயசு. ஆனா வந்து 14 வயசுல நல்லா பேசணும். இந்த 14 வயசு புள்ளதான் நேற்று வடிவா பேசினது. அந்த பிள்ளைக்கு நிறைய உதவிகள் கிடைச்சு கொண்டு இருக்கு. நிறைய பாதிப்பு அந்த பிள்ளைக்கு. ஏன்னா அப்பாவும் விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்ப அதே சிச்சுவேஷன்ல நீங்களும் இருக்கிறீங்க. அப்ப நீங்களும் அது அந்த பாதிப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு. சரி ஓகே, எல்லாரும் இயல்பும் வேற வேற தானே. இப்ப தங்கச்சி பேச மாட்டாங்க போல. சரி அம்மா, இப்ப நீங்க என்ன உதவி தேவை நீங்க சொல்லுங்களேன். இப்ப நான் என்ன ஸ்கூலுக்கு போறோம், பள்ளி செலவுகள், சைக்கிள்கள், மற்ற எனக்கு வீடு இல்லை, அதுதான் உதவி. வீடு உதவி. சரி அம்மா, சந்தோஷம் இப்ப உங்களோட பேசினது. இப்ப தங்கச்சிக்கு ஏதாச்சும் இல்லாம இருக்கா? இப்ப ஸ்கூல் போறதுக்கு இப்ப பேக் ஷூ அதுகள் இல்லாம இருக்கா? எல்லாம் இருக்கா? எப்படி கிடைச்சது? பள்ளியால. ஸ்கூலால தந்தவங்களா? சரி, இப்ப எதுவும் தேவையா இருக்கா உடனடியா? இல்ல. அதுதான் பாருங்களேன், இல்லையா? அப்ப ஒன்று இப்ப நான் போவே அப்ப பென்சில் கொப்பிகள் எல்லாம் தேவை. பென்சில் வேணும், கொப்பி வேணும், எல்லாம் தேவைதான். தேவையில்லாட்டே எனக்கு அவங்களுக்கு தேவையில்லாட்டே எனக்கு அவங்க நான் கைத்துட்டான் வருத்தனாம
அப்ப உதவி செய்யறாங்க தானே அங்க இருக்கணும் நான் எடுத்தேன் அதுதானே பாருங்க அப்ப பெஞ்சில் வேணும் தேவைகள் அவருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு அதெல்லாம் அப்படியான சாமான் தேவைப்படுது இப்ப தேவை இப்ப இல்லைன்னு சொன்னா இருக்கு அவங்களுக்கு தேவைப்படாதா இப்ப கிளாஸுக்கு போகணும்னாலும் குப்பி தானே வேணும் குப்பி முடிஞ்சதுக்கு பிறகு குப்பி தேவைதானே எல்லாம் தேவைதான் தேவை இல்லையா பள்ளியால கொடுத்த அப்படியா சரி ஓகே இப்ப தங்கச்சி பேசுற மாதிரியே இல்லை என்னப்படாப்பா அது என்னடாப்பா அது ஏன்னா நல்லா பேசணும் ஏன்னா இப்ப புதாக்கள் வந்தா பேசக்கூடாது இல்லை தானே அப்படியே பேசணும் இப்ப நாங்க வந்து சும்மா பார்த்துட்டு போக வரல நம்ம பேசினாதானே ஓ இப்ப நாங்க உங்களோட நிலவரத்தை நாங்க தெரியப்படுத்த போறோம் அப்ப நீங்க பேசுறதெல்லாம் இருக்கு சரி இப்ப ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்த்தோம் தங்கச்சி பேசுற மாதிரி இல்ல ஏதாச்சும் சொல்ல இல்லையா இல்லையா ஏதாச்சும் சொல்ல போறீங்களா சொல்லுண்டா சொல்லுங்க சொல்ல இல்லையா இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு பதில் தான் இல்லை சைக்கிளும் வீடும் வேணும் சரி ஓகே இப்ப நாங்க தெரியப்படுத்துறது மட்டும்தான் நாங்க செய்வோம் அதன் மூலமா உதவி கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம் சரியா இப்ப நான் வந்ததுக்கு இப்ப தங்கச்சிக்கு தேவையான பொருட்கள் இப்ப தங்கச்சி சொல்லல இப்ப என்ன இதான் வேணுமெண்டு ஆனா இப்ப நீங்க போனதுக்கு பிறகு அம்மாட்ட சொல்லுவதானே இது எனக்கு வாங்கி தாங்கண்டு நான் காசு வந்துட்டு போனா சரியா அதனால நாங்க காசு தாரோம் இதுல பாருங்க தங்கச்சி எவ்வளவு வரைக்கும் தங்கச்சியை பார்க்கட்டும் எவ்வளவு வரைக்கும் சத்தம் வருதுலே சத்தம் இல்ல சத்தம் காணா 10 என்ன நோமலா சொல்றீங்க 10 நான் என்ன சந்திரிக்கிறேன் அவ 10,000 ரூபாய் என்று சொல்லணும் தானே சொல்லுங்க அப்ப சத்தமா 10,000 ரூபாய் நல்ல கெட்டிக்கார புள்ளுன்னு சொல்றீங்க அப்ப சேர்மாற எழுப்பி இருந்தாலும் மார்க்ஸ் இது ஆன்சர் சொல்லணும்னா எப்படி பேசுவீங்க கத்து வருதா அப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு கத்து வருதா என்னடா அப்ப அறிமுகப்படுத்துறன்ற மாதிரி இருக்கா பேசுறதே இல்லையா அப்ப நாங்க புதான்றதால பேசலையா சரி ஓகே சரியா தங்கச்சி சந்தோஷமா சந்தோஷமா ஓம் முறைச்சு பாக்கீங்களா அண்ணாவ சரி உங்களுக்கு 10,000 தந்திருக்கிறேன் இது நாங்க தரல வாட்ஸ்அப் நேம் சுயா என்று இருக்கு அந்த அக்கா தான் அந்த அக்கா எனக்கு ஒரு பணத்தொகை அனுப்பினாங்க இப்ப அதுல ஒரு 10,000 உங்களுக்கு தந்திருக்கிறேன் எதுக்காக தந்திருக்கிறேன்னா ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் நீங்க வாங்குங்க உங்களுக்கு தேவையானது சரியா இப்ப அம்மா என்ன கேட்டீங்க வீடு இல்லைன்னு சொன்னீங்க இப்ப நாங்க தெரியப்படுத்துறோம் அம்மா இப்ப கிடைக்கும் கிடைக்காது ரெண்டுமே இருக்கு தானே அப்ப நீங்க நம்பிக்கையோடு இருங்க அவங்களுக்குன்னு கிடைச்சா அதை நான் ஏற்படுத்தி தருவேன் சரிதானே அதை விளங்கிட்டு தானே அம்மா இப்ப நாங்க தெரியப்படுத்துறது மட்டும்தானே இப்ப கன்ஃபார்மா கிடைக்கும் நாங்க சொல்ல மாட்டோம் இப்ப உங்களோட வீடியோ நான் போடுவேன் ஆனா கட்டாயம் உதவி கிடைக்கணும் இப்ப நான் சொல்றேன் நம்ம கட்டாயம் உதவி கிடைக்கணும் அந்த நம்பிக்கையோட இருங்க அப்ப நான் போயிட்டு வாரேன் சரிதானே இப்ப அதான் நான் கனடாவில இருந்து ஷுயா என்ற ஒரு வாட்ஸ்அப் நேமுடைய ஒரு அக்கா தான் எனக்கு பணத்தொகை அனுப்பினாங்க இப்படி கொடுங்க உங்களுக்கு தெரியும் தானே தம்பி கஷ்டப்படுறாக்களே கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால தங்கச்சி கொடுத்துருக்கிறேன் அந்த அக்காக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நன்றி சொல்ல விரும்புறீங்க அது மட்டும்தானா இப்ப அந்த அக்கா நல்லா இருக்கணும் இதே போன்று நிறைய பேருக்கு உதவி செய்யணும் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் மனசுல நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் மனசுல நினைச்சா எங்களுக்கு எப்படி கேட்கும் சரி அப்ப தங்கச்சி கடுமையா எல்லாம் கூச்சி சுவாம உள்ள ஆள் போல சரி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த உங்களோட மகளுக்கு தானே கிடைச்சிருக்கு நான் கேட்டதும் வீடும் சைக்கிள் இருந்தா கடும் உதவியா இருக்கும் எனக்கு உதவியா இருக்கும் அதான் முயற்சி செய்திருக்கிறீங்க வீடியோ மூலமா கேட்டிருக்கீங்க வீடியோ மூலமா கேட்டு ஒரு முயற்சி உண்டு செய்திருக்கிறீங்க கிடைச்ச சந்தோஷம் சரியா இப்ப எப்படியா இருந்தாலும் வீடு ஒன்று கிடைச்சா தங்கச்சிக்கு தானே அது போக போகுது அப்படி கிடைச்சா சந்தோஷம் அக்கா சரியா இப்ப இந்த வீடியோவை முடிப்போம் சரியா முடிப்போமா சரியா பணம் போனதுக்கு பிறகு யோசிப்பீங்க போல இப்ப யோசிக்கலாடையும் பிறகு யோசிப்போம் இப்ப நாங்க நிறைய உதவி திட்டங்கள் செய்யக்குள்ள யோசிப்பீங்க நல்லா பேசிக்கலாமேண்டு
இப்போ உங்களை இப்ப கதைக்காம பேசாம இருக்காங்க யோசிப்பாவும் உதவி செய்யறாங்க நாம கழிச்சிக்கலாம் அவங்க எவ்வளவு கேட்டவங்க நம்ம உங்களோட வயசு உங்களோட குட்டி பிள்ளை எல்லாமே பேசக்குள்ள நீங்க யோசிப்பீங்க. சரி, இப்ப நாங்க நிறைய தூரம் போகணும். சொல்லப்போனா ஒரு மணித்தியால பயணம் நாங்க இருக்கிற இடத்துக்கு போகிறோம்டா. சரி, நோட்டம் தெரியும் தானே. ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.